ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் பற்றின ஒரு ஃபைனல் வீடியோ இதுன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இன்டர்வியூ எப்போ நடக்கும், நியூ மெரிட் லிஸ்ட் வந்துச்சா வரலையா, ஏன் டிலே, இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கான ஃபைனல் ஆர்டர் காப்பி கோர்ட்லேருந்து வந்துடுச்சு. ஸோ அதை பற்றின தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஆர்டர் காப்பி படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். மதுரை ஹைகோர்ட்டில் தான் கேஸ் நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த டேட்ல நடக்குது அப்படிங்கிறது நான் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து நான் வந்து அந்த ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவருக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த டேட்ல கேஸ் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவர் எனக்கு கொடுத்துருவாரு. அதே மாதிரி கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லுவார் தான். ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கேஸ் நம்பர்லாம் அவருக்கே கிடைக்குமா எனக்கு தெரியல. அந்த டேட் கொடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஆர்டர்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து டேட் வைஸ் காட்டும். அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸ்மே பாத்தீங்கன்னா பார்ட்டி நேம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சு எடுக்கலாம். எனக்கு டேட் தெரியும் பாத்தீங்களா. ஸோ ஆர்டர் வந்திருக்கு ஏதாச்சும் அப்படின்னா இந்த ஆர்டர் டேட்குள்ள போவேன். ஆர்டர் டேட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு மெயினாக என்ன காட்டும் அப்படின்னா எந்த டேட்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு காட்டும். ஸோ எனக்கு வந்து 27/19 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருவாரு. அந்த டேட்டா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டு கோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஒன் செகண்ட் நான் ரீட்ரை பண்ணுறேன். கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட், அதாவது இந்த 27th நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்துடும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அன்னைக்கு என்னென்ன கேஸ் நடந்துச்சோ அந்த கேஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இதில் நீங்கள் எனக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு கேஸ் நம்பர் எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஃபைனல் ஆர்டர் இன்டர்மீடியட் ஆர்டர்னு வந்திருக்கு இல்லையா, ஒரு கேஸை நான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தேன்னா ஸோ ஓகே இதில் என்ன கேஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஊர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து படித்து தான் வந்து எனக்கு கேஸ் டீட்டெயில் நான் தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை வந்து இன்னுமே அவர் வந்து எனக்கு அந்த கேஸ் நம்பர் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா ஃபைன் டீட்டெயில்ஸில் போயிட்டு அந்த கேஸ் நம்பர் என்னமோ போட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கோர்ட் ஆர்டர் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போ முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆர்டரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட் அண்ட் வேற கோர்ட்ஸில் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. மெரிட் லிஸ்ட்ல என் பேர் வரல, என் மார்க் வரல அப்படின்னு. அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கேஸ் போட்டாங்க. 2 கேஸுமே பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுங்கிறதுனால 2மே ஒன்னா ஹியரிங் வந்து அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா வேற என்ன புது கேஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் டியூட்டிஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது எஸ்ஏஆர் டியூட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல எங்களோட ஃபோக்கஸ் இல்ல எங்களோட ஜாப் வேலை எல்லாமே எஸ்ஏஆர்ல தான் இருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு அட்மின் ஒர்க் பண்றதுக்கு அதாவது அட்மின் ஒர்க் அப்படின்னா ஜென்ரலா கவர்மெண்ட் ஒர்க் பார்க்கறதே எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அதனால இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, எஸ்ஏஆர்னால டிலேன்னு சொல்றீங்களா, அது எப்படி எஸ்ஏஆர் ப்ராசஸ் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உங்க எல்லாருக்குமே இதுதான் ஒரு ஃபைனல் ஆன்சர். ஏன்னா கோர்ட் ஆர்டர்லேயே வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா எஸ்ஏஆர், இந்த எஸ்ஏஆர்னால தான் டிலே ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேர்ந்து டிலே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு எஸ்ஏஆர் டியூட்டி இருக்கான். அது இல்லாமல் அவங்க டெய்லி டியூட்டி இருக்கான். இது இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேண்டிடேட் வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜாப். இந்த ஜாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரே எஸ்ஏஆரும் இதுவும் ஒரே டயத்தில் பார்க்க முடியாது. அதனால டெம்பரவரி இந்த பார்த்தீங்களா டெம்பரவரி போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து கோர்ட்ல டிலே ஆனதுக்கான மெயின் ரீசன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்குமே அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஆல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வுட் கன்டினியூ டு ரிமைன் எலிஜிபிள் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். அவங்களுக்கு தான் இன்டர்வியூ நடக்கும். புதுசான மெரிட் லிஸ்ட் வராது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி போஸ்ட்போன் மட்டும் தான். ஏன்னா எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. இப்போ எங்களால் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்மே சேர்த்து பார்க்க முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் எலெக்டட் ரிலேட்டட் டியூட்டிஸ், அதாவது இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எங்களோட நார்மல் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நாங்கள் இன்டர்வியூ ப்ராசஸை ரெஸ்யூம் பண்ணுறது. இன்டர்வியூ ப்ராசஸ்
ப்ராசஸ் would be resumed அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப நாங்க இன்டர்வியூ ப்ராசஸ ரெஸ்யூம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நாங்க எப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் முடிஞ்சு எப்ப நாங்க இன்டர்வியூஸ் ரெஸ்யூம் பண்றோமோ, இன்டர்வியூ would be completed within a period of 8 weeks from the date of completion of the SIR. அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் என்னைக்கு முடியுதோ அதுலேருந்து 8 வாரத்துக்குள்ள நாங்க இந்த இன்டர்வியூ ப்ராசஸ ஃபுல்லாவே முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட வாதமா இருந்திருக்கு. இதுக்கு கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்ங்கிறது ஒரு டெம்பரரி ஜாப் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப். ஸோ இது வந்து பேசிக்கா அட்மின் ஒர்க் எல்லாமே, அதாவது ஒரு பஞ்சாயத்துல எல்லாருக்குமே இவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ண சொல்றது நியாயமா? ஸோ நீங்க போஸ்ட்போன் பண்ண சொல்றது உங்களோட எஸ்ஐஆர் டியூட்டி இருக்குங்கிறதுனால சொல்றீங்க. அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டா அந்த ஒர்க் எல்லாமே யார் பார்ப்பா? கவர்மெண்ட் ஒர்க் எல்லாமே யார் பார்ப்பா? அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல பேசிட்டு ஃபைனல் ஆர்டர் வந்து இதுதான் குடுத்துருக்காங்க. நான் இப்ப ஸ்க்ரோல் பண்றதே நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய இருக்கு. இது எல்லாமே வந்து சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அது கேட்கறதுக்கு உங்களுக்கே போர் அடிக்கும். நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் சொல்லிர்றேன். அ ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் 10ஆம் தேதி வந்துட்டு, இன்டர்வியூ 12ஆம் தேதி நடக்க வேண்டியது. நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எலக்ஷன் ரிலேட்டட் டியூட்டிஸ்க்காக, அதாவது இந்த எஸ்ஏஆர்க்காக இத நீங்க வந்து டிலே பண்ணணும்னு சொல்றது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? திஸ் ஜஸ்டிஃபிகேஷன் கேனாட் பி அக்செப்டட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்காகன்னா வந்து எலக்ஷன் ரிலேட்டடுக்கான போஸ்ட்போன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து அலாங் சைடு அப்படின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்களோட டெய்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்ஷனோட இது வந்து ஒரு அலாங் சைடு தான். அதாவது உங்களோட டெய்லி டே டு டே ஜாப்ல இதுவும் ஒரு அடிஷனல் டியூட்டி தான். இதுக்காக நீங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க குடுத்துருக்காங்க. கிளியரா சொல்ட்டாங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எலக்ஷன் கமிஷன்லேருந்து 31ஆம் தேதியோட முடிஞ்சிரும். அப்ப 31ஆம் தேதியோட முடியுது அப்படின்னா, அ 17 பிப்ரவரி 17ஆம் தேதி ஃபைனல் யார் யார் அந்த ஓட்டு போட போறாங்களோ அந்த ரிசல்ட்டே வெளியில வந்துரும். அந்த வோட்டர் லிஸ்ட்டே வந்துரும். நீங்க இப்போ வந்து 8 வீக்ஸ் டைம் கேட்குறது, அதாவது 2 மந்த்ஸ் டைம் கேட்கிறத என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. 8 வீக் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் வந்து அன்னெசசரி டிலே வந்து எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மெரிட் பேஸ்ட் யார் யார் செலக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜாப் வந்து கன்டின்யூ ஆகணும். அவங்களுக்கு நீங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அன்னெசசரியான டிலே நடக்குது அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த ஜாப்க்கு யாராச்சும் அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே ஒரு டிஸ்கரேஜா இருக்கும். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இப்படிதான், அவங்க வந்து டிலே பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா? ஸோ கேண்டிடேட் ஃப்ரம் அப்ளைங் ஆக்சுவலி டிஸ்கரேஜ் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அப்ளைங் ஃபார் சச் போஸ்ட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரோ இதெல்லாம் தேவையில்ல, எனக்கு இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி, அந்த மிக்ஸி ஓடுமா ஓடாதா சொல்லுங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் இதுதான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து ஆன் ஆர் பிஃபோர் 24/2/2026 நடந்துடணும். நான் முன்னாடியே நிறைய பேர்ட்டு சொல்லிட்டே இருந்தேன், பிப்ரவரி மந்த் நடக்கும்னா அது எப்படி நடக்கும்? ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, இது நடக்காது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப டிஸ்கரேஜிங்கா நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் ரிப்ளை. 24/2/2026 கண்டிப்பா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ அன்னைக்கு நடத்துங்கன்னு சொல்லல. இன்டர்வியூ நடத்தி ஆர்டர் காப்பியே வந்து அப்பாயின்ட்மென்ட் இங்க பாருங்களேன். அண்ட் அப்பாயின்ட்மென்ட் கேண்டிடேட் ஸ்ட்ரிக்ட்லி இன் அக்கார்டன்ஸ் வித் த மெரிட். ஸோ ஆர்டர் வந்து நீங்க இன்டர்வியூ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட்டே பண்ணிடணும் 24/2/2026. ஸோ ஒன்லி 1 மந்த் தான் உங்களுக்கு லிட்டரலி இருக்கு. ஸோ 1 மந்த் கூட கிடையாது. அதோட கம்மியான டயத்துல அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்லி வித் த மெரிட். ஸோ மெரிட் ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட் வெளியிட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஜான்வரி நடக்கும் அப்படின்னு. பட் கோர்ட் ஹியரிங் அந்த கேஸ் டீடைல்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுறதுனால மட்டும் தான் இது டிலே ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபேக் அண்ட் வியூஸ்க்காக வீடியோ போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே கவர்மெண்டோட கோர்ட் ஆர்டர் ஷோ பண்ணிட்டேன். இதுலயே வந்து ஃபேக் வியூஸ் அல்ல ஃபேக்ன்னு போட்டீங்க அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட்டே ஃபேக்ன்னு சொல்ற மாதிரி தான். எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு டீடைல்ஸ் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 10/10/2025 வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த ஆன் ஆர் பிஃபோர் வந்து நீங்க 24ஆம் தேதி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு பிப்ரவரி மந்த் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ எதுவுமே நடக்கக்கூடாது. அப்புறம் எப்படி பஞ்சாயத்து செக்ரட்டரி மட்டும் நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு பாயிண்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10/10/2025 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த எலக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ, இல்ல எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதோ, இத வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எலக்ஷனுக்காக இப்ப நடக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது 2025 ஆக்சுவலி 2025லயே வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். அதனால இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்
எலக்ஷன் தேதி அறிவிச்சாலும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டிப்பா 24ஆம் தேதிக்குள்ள முடிச்சு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, the process shall be completed on or before 24/2/2026 even if the election notification வந்தா கூட இந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அப்டேட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அஃபிஷியலா டீடைல்ஸ் வந்தா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். நான் ரூமர்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்லன்னு. அதே மாதிரி போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட், இந்த கேஸ், இந்த டீடைல்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல. நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ இப்ப ஏன் மேக் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாவே நான் நெறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு மெசேஜுமே பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் நெறைய பேர் Facebookல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். பட் நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றதுனால என்னால எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த ஒரு வீடியோல இப்ப நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்த மாசம், அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சு உங்க கையில ஆர்டர் காப்பி இருக்கும். ஸோ நீங்க இந்த எலக்ஷனுக்கு போறப்பயே, இந்த எலக்ஷனுக்கு ஓட்டு போட வரப்பயே ஒரு கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஓட்டு போட்டு போடுவீங்க. இன்னுமே சொன்னா இந்த எலக்ஷன் டியூட்டிலேயே உங்களோட வேலை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க பஞ்சாயத்துல ஒர்க் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா பஞ்சாயத்துல உங்களோட வேலை இந்த எலக்ஷனுக்கு ஓட்டு ஐடி டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், அந்த ஸ்லிப், ஓட்டு ஸ்லிப் எல்லாமே உங்களோட தலையில தான் வரும். ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த எலக்ஷனுக்கு நம்ம சேனல்ல இப்போ யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களாம் இந்த சேனல்ல இப்போ நீங்க வந்து ஒரு நார்மல் பர்சனா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல உங்களோட பங்கு இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டேன். அது எல்லாமே கண்டிப்பா படிச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. வேற ஏதாச்சும் டீடைல்ஸ், வேற ஏதாச்சும் அப்டேட் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் போட ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாச்சும் புதிய அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் பாய்.